தொடர்ச்சியாக அஜித்குமாருடைய மரணம் தற்பொழுது சர்ச்சையாகி இருந்தாலும் ஒருவருடைய மரணம் என்பது மிக முக்கியமான ஒரு விவகாரத்தை அடுத்தடுத்த கட்டத்தில் நகர்த்தும் என்பார்கள். அந்த வகையில் அஜித்குமாருடைய மரணம் என்பது காவல்துறையுடைய பணியை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. அவர்கள் செய்யக்கூடிய பணி மக்களுக்கானதா என்பதை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் அஜித்குமாருடைய இந்த லாக்அப் டெத்திற்கான மிக முக்கியமான காரணம் என்பது அவர் நிக்கிதா கொடுத்த காவல்துறையில் கொடுத்த அந்த புகார் தான். நிக்கிதா உண்மையாகவே அவர் நகையை வைத்திருந்தாரா அல்லது அவர் போலியாக ஒரு புகாரை கொடுத்தாரா? நிக்கிதாக்கு பின்னால் இருப்பவர்கள் யார்? நிக்கிதாவிற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் பலம் என்ன? அதே போல நிக்கிதா பணியாற்றக்கூடிய கல்லூரியின் பலம் என்ன என்பது குறித்தெல்லாம் பேசுவதற்காக செய்தியாளர் பாலாஜி நம்மிடையே இணைப்பில் வந்திருக்கிறார். பாலாஜி, நிக்கிதா தற்பொழுது எங்கு இருக்கிறார்? தலைமறைவானதாக கூறப்படுகிறது அல்லது காவல்துறை மறைமுகமாக அவரை அழைத்து சென்று விசாரணை செய்கிறதா? சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டதாக முதலமைச்சர் கூறுகிறார். உண்மையாகவே சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கிறதா? நிக்கிதா தற்பொழுது என்ன செய்கிறார்? எங்கு இருக்கிறார்? யாருடைய கஸ்டடியில் இருக்கிறார்? என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிக்கிதா தரப்பிலிருந்து? சிவகங்கை மாவட்டம் வடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் புகார் ஒன்று தொடர்பாக தனிப்படை போலீசார் மற்றும் வடப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமாரிடம் புகார் ஒன்றின் தொடர்பாக தனிப்படை போலீசார் விசாரணை நடத்திய போது அவர் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் அஜித்குமார் லாக்அப் மரணம் அடைந்தது தொடர்பான புகார் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு 2ஆம் நாளாக இன்று மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் மூலமாக விசாரணை நடத்தப்பட்டு வருது. இந்நிலையில அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் கூறிய திண்டுக்கல் பேராசிரியை நிகிதா மீது பண மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறித்து முதல் தகவல் அறிக்கை வெளியான நிலையில அவர்கள் ஏறக்குறைய கடந்த 10 நாட்களாக கல்லூரிக்கு வரவில்லை என்பதும் உறுதிபட தெரிய வந்திருக்கு. இந்த நிகிதா மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஜெயபெருமாள் சிவகாமி அம்மாள் தம்பதியினுடைய மகள். இவர் திண்டுக்கல் அரசு MVM மகளிர் கலைக்கல்லூரியில பாட்டனி துறையில ஹெச்ஓடியாக பணியாற்றி வருகிறார். இவர் மற்றும் இவருடைய தாயார் உள்ளிட்டோர் தங்களுக்கு முக்கியமான பிரமுகர்கள் பலரையும் தெரியும். குறிப்பா VVIPகளின் உதவியாளர்களை நன்கு தெரியும். அதன் மூலமா அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி கடந்த 2010ஆம் ஆண்டு சிலரிடம் ஆசை வார்த்தை கூறி 16 லட்சம் ரூபாய் வரை இதற்காக முன்தொகையாக பெற்றிருக்காங்க. ஆனால் வேலை வாங்கி தராத நிலையில பணத்தை திருப்பி கேட்டபோது சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அப்போது திருமங்கலம் தாலுகா காவல் நிலையத்துல புகார் அளிக்கப்பட்டது. அதன் பெயரில் சிவகாமி அம்மாள் மற்றும் அவருடைய மகள் இந்த நிகிதா உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து திருமங்கலம் தாலுகா போலீசார் விசாரித்திருக்காங்க. இதே போல தெற்கானூரணியை மதுரை மாவட்டம் தெற்கானூரணியை அடுத்த தேங்கல்பட்டியை சார்ந்தவரும் சிவகாமி அம்மாள் நிகிதா ஆகியோர் அரசு கல்லூரியில் வேலை வாங்கி தருவதாக 25 லட்சம் ரூபாயை தங்களிடம் பெற்றுக் கொண்டதாக புகார் அளிக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு முன்பே போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் MVM அரசு மகளிர் கலைக்கல்லூரியில பணியாற்றி வரக்கூடிய நிகிதா கடந்த 10 நாட்களாகவே பணிக்கு வரவில்லை என்பது நமக்கு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் மூலமாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கு. திருமங்கலத்தில் உள்ள அவருடைய வீடு தற்போது பூட்டியே இருக்கு. நிகிதாவினுடைய தாயாரும் எங்கு இருக்காங்க அப்படிங்கிறது பற்றியும் அவருடைய அக்கம் பக்கத்தினருக்கும் திண்டுக்கல்ல நிகிதாவுடன் பணியாற்றி வரும் சக பேராசிரியர்களுக்கும் கூட இது குறித்த எந்த தகவல்களும் சரியாக தெரியவில்லை. இருப்பினும் நிகிதாவுக்கு உயர்கல்வியை துறையை சார்ந்த சிலர் இந்த சூழ்நிலையில தொடர்ந்து உதவி செய்து வரலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது. குறிப்பா உயிரிழந்த அஜித்குமாரின் உடல்ல 44 இடங்கள்ல இரத்த அடைப்பு, அதாவது இரத்த கட்டு ஏற்பட்டு இருப்பதாக அந்த மருத்துவமனை வட்டாரங்கள் கூட தெரிய வருது. நிக்கிதா குறித்து பல மிக முக்கியமான தகவல்களை பதிவு செய்த பாலாஜி, நன்றி.